The psychological factors behind class bunking. மாணவர்கள் வகுப்பை புறக்கணிப்பதற்கான காரணிகள் உளவியல் ரீதியாக. ஹாய், திஸ் இஸ் சௌமியா அண்ட் மாணவர்கள் வகுப்பறையை ஏன் புறக்கணிக்கின்றன, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன, இதற்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இவர்களுக்கு உடல்நலக் கோளாறுகள், அப்புறம் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பொறுப்பு, போக்குவரத்து நெரிசலால் ஏற்படக்கூடிய தாமதம், அதனால் உரிய நேரத்திற்கு வர முடியாத சூழல், அப்புறம் பதற்றம், படபடப்பு, கல்வி சூழலால் ஏற்படக்கூடிய அழுத்தம், அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய வீட்டு பாடங்கள், அப்புறம் கூடுதல் செயல்திறன் வகுப்புகள், இவற்றின் தொடர்பாக வரக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுதல், பகுதி நேர வேலை மற்றும் சரிவர திட்டமிடாதல், இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள் அவர்கள் வகுப்பறைக்கு சரிவர வராமல் இருப்பதற்கான சூழலை ஏற்படுத்துது. அதுடன் உளவியலாளர்கள் குறிப்பாக ஒரு 7 காரணிகளை திட்டமிட்டு இதன் வாயிலாக இவர்கள் வகுப்பறைக்கு வருவதை மேம்படுத்துவதற்கான காரணிகளாகவும் கூறுகின்றனர். இந்த மாதிரியான காரணங்கள் அவர்கள் வகுப்பறைக்கு வராமல் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அந்த காரணிகளை சரிவர நம்ம அவர்களிடத்துல இருந்து அதை போக்கணும் அப்படின்னா அவர்கள் வகுப்பறைக்கு வர வைப்பதற்கான சூழலை ஏற்படுத்த முடியும் என்றும் இவர்கள் தெளிவாக சொல்கின்றனர். அது என்னென்ன மாதிரியான 7 காரணிகள் என்பதை நம்ம பார்த்துடலாம். அதற்கப்புறம் அதற்கான தீர்வாக அது என்னென்ன காரணிகளில் என்னென்ன விதமாக அவர்கள் சொல்கின்றனர் என்பதையும் நம்ம வரிசையாக பார்த்துடலாம். மொத்தம் இவர்கள் 7 காரணிகள் சொல்கின்றனர். அதில் ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு கல்வியின் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதாவது விதிகளை காட்டிலும் ஊக்கமளித்தல் அவசியம். இரண்டாவது கல்வியினுடைய மதிப்பை அவர்கள் உணரும் போது அவர்களே வகுப்பறைக்கு வருவர். மூன்றாவது உணர்வு தடைபடுவது வருகையை பாதிக்கும். அதாவது உணர்ச்சி ரீதியாக ஒரு தனிமைப்படுத்துதல் போன்ற எதுவும் வகுப்பறையில் நட்பு ஏற்படாத இந்த மாதிரியான காரணிகள் இதற்கு அடிப்படையாக இருக்குது. ஸோ நான்காவது மனச்சோர்வு அவர்களுடைய ஊக்கமளிக்கும் திறனை குறைக்கக்கூடும். அந்த மனச்சோர்வு ஊக்கத்தை குறைப்பது. ஐந்தாவது காலப்போக்கில் பழக்கங்களுக்கு இயல்பாக அவர்கள் பழகி விடுவது. ஆறாவது வகுப்பில் உடன் படிப்பவர்களால் ஆதிக்கம் செலுத்துவதன்பால் அவர்கள் வகுப்பறைக்கு வராமல் இருத்தல். ஏழாவது வகுப்பை தவிர்ப்பது புத்தி கூர்மையை வரையறுக்காது. அப்போ வகுப்பிற்கு வரக்கூடிய ஒரு சூழலை மேம்படுத்துவது. இந்த 7 காரணிகள் தான் இந்த உளவியலாளர்கள் மாணவர்கள் ஏன் வகுப்பறைக்கு வருவதில்லை என்பதற்கான விளக்கம் கொடுக்கின்றனர். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ஒன்று, முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா விதிகளை காட்டிலும் ஊக்கம் அளிப்பது. இது எம்மாதிரியான விஷயம் அப்படின்னா சுய நிர்ணய கோட்பாடு மூலமாக இந்த உளவியலாளர்கள் இதை நமக்கு வலியுறுத்துகின்றனர். சுய நிர்ணய கோட்பாடு என்றால் என்ன அப்படின்னா முதல்ல அவர்களுக்கு தன்னாட்சி, அதாவது கட்டுப்பாட்டை உணர்வது. அவர்கள் அந்த வகுப்பறையில் இருப்பதற்கான சூழல், அந்த வகுப்பறை அவர்களுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அந்த கல்வி அவர்கள் கற்கின்ற கல்வி எம்மாதிரியான விளைவை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது. இதையெல்லாம் இது எல்லாத்தையும் வைத்து பார்த்தோம்னா அதற்கு முன்னால் கல்வி அனைவருக்கும் பொது, அது எல்லாருக்கும் எல்லா தலைமுறையிலையும் கிடைத்து வந்ததா என்பது பற்றிய விழிப்புணர்வு அவசியமாக இருக்கு. எத்தனையாவது தலைமுறை எல்லாருக்கும் கல்வி பொதுவாக கிடைக்கப்பட்டது. இந்த மாதிரியான பல்வேறு நிலைகள் சார்ந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு போதிக்கக்கூடிய சூழல் இருக்கு. அந்த மாதிரியான விழிப்புணர்வின் மூலமாகத்தான், கல்வி தொடர்பான விழிப்புணர்வின் மூலமாக தான் மாணவர்களை வகுப்பிற்கு வர வைக்கவே முடியும். அப்போ விதிகளை குறைத்துவிட்டு மாறாக இந்த ஊக்கம் அளிப்பது, அந்த கல்வி சார்ந்த கல்வியை கற்பதனுடைய அத்தியாவசிய தேவை, அது என்ன மாதிரியான நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான அனைத்து விஷயத்தையும் எடுத்துரைக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்போது முதல்ல எழுத்து கற்பதனுடைய அவசியம் என்ன, அந்த எழுத்தை தெரிந்தால் என்ன நிகழும் என்பதும், அதில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு காகிதத்தில் எழுதியிருக்கக்கூடிய அந்த அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படித்து அதில் என்ன தெரிந்து கொள்கிறோம், அதன்பால் என்ன விளைய போகின்றது, என்ன நமக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது. அப்போது எத்தனை தலைமுறை கல்வி கற்காமல் சென்றிருக்கின்றனர், எப்பொழுது கல்வி கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான போதியான விழிப்புணர்வு தேவை. அந்த போதுமான விழிப்புணர்வு தான் இவர்களை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்லும். அப்போது ஒரு பேப்பரில் என்ன எழுதியிருக்கு என்பது தெரிந்து கொள்ளக்கூடிய தருணம்,
அவர்களை யாருமே வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ என்ன எழுதியிருக்கு என்பதை முழுவதும் படித்து பார்ப்பதற்கு அவர்கள் வந்து சுயமாக அவர்களை வந்து ஊக்கப்படுத்துவதும் சுய சிந்தனையை மேம்படுத்துவதும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ தன்னாட்சி, அவர்கள் வந்து தங்களால் சுயமாக சிந்திக்க முடியுமா என்பதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய கருதுகோளாகவும் ஒரு முக்கிய அடிப்படையாகவும் முக்கியத்துவமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்வி. அதை பற்றி அவர்களுக்கு புரிதல் ஏற்படணும். அப்போ அந்த புரிதலை வந்து ஏற்படுத்த வேண்டிய சூழல் ஆசிரியர்களுக்கு இருக்குது. அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் வந்து உணர்த்தணும். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது திறன். ஒவ்வொரு மாணவர்களும் வந்து தங்களுக்கு வந்து ஒரு திறன் இருக்கின்றது என்பதை வந்து அவர்களே வந்து உணரணும். அப்போ அவர்களுடைய திறனை வந்து உணர வைக்க வேண்டிய சூழல் கட்டாயம் இருக்கு. மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா தொடர்பு படுத்துதல். அவர்கள் கற்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தொடர்பு படுத்தி பார்ப்பதா இருக்கலாம், அல்லது அவர்கள் படிக்கின்ற அறையில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுடன் வந்து அவர்கள் பேச முற்படுவது. அப்போ அவர்கள் வந்து ஒரு நட்பை மேம்படுத்தி கொள்வது. இந்த மாதிரி ஒரு சமூகத்துடன் வந்து இணைந்து செயல்படுதல், இதற்கான ஒரு தன்மையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பதும் அந்த வகுப்பறை சூழல் தான். அப்போ வகுப்பறை சூழலோட முக்கியத்துவம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்வியின் முக்கியத்துவமும். அப்போது ஏன் வந்து ஒரு வகுப்பறை ஏற்படுத்தப்பட்டது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வும் அவசியம். அப்போ சமூக கட்டமைப்புக்குள்ளே எப்படி செயல்படுவது என்பதும் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுவதற்கான முக்கியத்துவமும் வந்து அந்த வகுப்பறை தான் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த வகுப்பறையின் அவசியமும் வந்து அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதை வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சுயநிர்ணய கோட்பாடு. இதை வந்து உளவியலாளர் எட்வர்டு டேசி மற்றும் ரிச்சர்ட் ரியான் வந்து வடிவமைத்திருக்காங்க. அது தொடர்பான ஆய்வில் தான் இவங்க 3 விதமான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தன்னாட்சி, ரெண்டாவது திறன், மூன்றாவது வந்து தொடர்பு படுத்துதல். அவர்கள் தங்களுக்கு வந்து திறன் இருப்பதையும் அவர்களால் மற்ற நபர்களுடன் வந்து பேச முடியும், நட்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதையும் உணரணும். தங்களால் வந்து ஒரு கட்டுப்பாட்டை வந்து தங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை வந்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் வந்து அவர்களால் உணரும் தருணத்தில் தான் அவர்கள் வந்து ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள். அதாவது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது வந்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தும். அதன் விளைவாக அவர்கள் வருகை பதிவை வந்து மேற்கொள்ள முடியும். இரண்டாவதாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் தங்களுடைய மதிப்பை வந்து உணரும் தருணம் வகுப்பறைக்கு அவர்களே வந்து முன் வருவர். அப்போ அவளோட மதிப்பை வந்து உணர்வது எப்படின்னா அந்த மதிப்பீட்டை உணரும் கோட்பாடுன்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஜாக்லின் எக்லஸ் என்ற உளவியலாளர் இதை பற்றி இந்த கோட்பாடை பற்றி விளக்குகிறார். என்ன அப்படின்னா ஒரு அந்த வகுப்பறைக்கு வரக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக வந்து என்ன ஒரு மனநிலையில் வந்து வகுப்பறைக்கு வருகின்றனர் அப்படின்னா நான் வெற்றி பெற்று விட்டேனா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர்கள் செய்த செயல் வந்து பயனுள்ள வகையில் இருக்கா. இந்த மாதிரியான 2 காரணிகள் வந்து அவர்களுக்கு எப்பொழுதும் வந்து மதிப்பு திறனை வந்து சற்று கூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போ அதன் தொடர்பாக அவர்கள் வந்து சிந்திக்கும் தருணத்தை வந்து அவர்களிடத்தில் மேம்படுத்தும் போது அவர்கள் அந்த வகுப்பிற்கு வரக்கூடிய சூழலுக்கு உள்ளாக்கப்படுவர். அப்போ தினசரி அவர்கள் வருகையை வந்து நிறைவு செய்வர். அப்போது இந்த மதிப்பீட்டை வந்து அவர்கள் உணரக்கூடிய தன்மையை வந்து மாணவர்களிடத்தில் வகுப்பாசிரியர் ஏற்படுத்த வேண்டும். அடுத்து மூன்றாவதாக என்ன அப்படின்னா உணர்வு தடைப்படுவது வருகையை பாதிக்கும். இது எந்த மாதிரி வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் பிலாங்கிங் கன்சிஸ்டன்ட்லி அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து மேற்கொண்டுள்ளனர். அதாவது தொடர்ச்சியாக வந்து வகுப்பிற்கு வருகை புரியக்கூடிய மாணவர்கள், அதே நேரத்தில் வருகையை வந்து புறம் தள்ளக்கூடிய மாணவர்கள், இந்த இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா தினசரி வந்து வகுப்பிற்கு ஆர்வத்துடன் வரக்கூடிய மாணவர்கள் பொதுவாக வந்து அவர்களுக்கு வந்து ஓரளவு நட்பு வந்து அந்த வகுப்பறையில் அவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு விஷயத்திற்கு அங்கே வந்து பாராட்டு வந்து தெரிவிக்கப்படுகின்றது, ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கிது. அதே நேரத்தில் அவங்கள வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க ஒரு நபர் வந்து அங்கே இருக்காங்க. 1 or more பீப்புள் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்குது. அதனால் அவர்கள் வந்து தினசரி அந்த வகுப்பை வந்து புறக்கணிக்காமல் வருவதற்கான காரணம் இருக்குது. இன்னொன்று வருகையை வந்து புறக்கணிக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக அவர்கள் வந்து வகுப்பில் வந்து சரிவர யாருடனும் வந்து நட்பை ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல். அதன் பொருட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்படுதலும் புறம் தள்ளப்படுவதும் இந்த மாதிரியான பல்வேறு காரணிகள்
இதன் பொருட்டு வந்து அவர்கள் அந்த வகுப்பிற்கு யாருமே இல்லாதப்போ அவங்களுக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்க போகிறதில்லை. அவர்கள் யாருடனும் வந்து அந்த வகுப்பில் வந்து கருத்து பரிமாறுதலுக்கான ஒரு இடத்தை கூட அவர்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளாத இந்த மாதிரியான சூழல் அவர்கள் வகுப்பிற்கு செல்லக்கூடிய தன்மையை அவர்களிடமிருந்து விலக்கி வைக்கின்றது. அதன் பொருட்டு தான் அவர்களால் வகுப்பிற்கு வர முடியாத ஒரு சூழலும் ஏற்படுகின்றது. அப்போது அந்த உணர்வு வந்து தடைபடாத தன்மை அவர்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு நபருடனாவது அந்த நட்பு வந்து அவர்கள் ஏற்படுத்தி இருந்தால் அவர்கள் வர வாய்ப்புகள் அதிகம் என்றும் சொல்கின்றனர். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆவதாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனச்சோர்வு ஊக்கத்தை குறைக்கக்கூடும். மனச்சோர்வு அப்படின்னா இது எம்மாதிரியான விளைவுகள் வந்து அவர்களுக்கு வந்து மனச்சோர்வை வந்து அவர்களிடத்தில் ஏற்படுத்தும் என்றால், குறிப்பாக அவர்களுக்கு வந்து அகடமிக் ப்ரெஷர் வந்து இருக்கும். அதாவது பாடங்கள் தொடர்பாக வீட்டு பாடங்கள் செய்வது, இந்த வீட்டு பாடங்கள் வந்து சரிவர செய்துவிட்டனர் அப்படின்னா அதனால் வந்து அவர்களுக்கு வந்து அழுத்தம் ஏற்படாது. அந்த வீட்டு பாடம் வந்து செய்வதற்கு அவர்கள் முறையாக வந்து வகுப்பிற்கு வருகை புரியணும். அடுத்து வகுப்பை கவனிக்கும் போது தான் அவர்களுக்கு வந்து அந்த பாடமே புரியும். அப்போ அந்த பாடமே வந்து அவர்கள் வந்து சரிவர புரிந்து கொள்ளாத தருணம் அந்த பாடத்திற்கு ஒரு தீர்வுக்கான ஒரு வீட்டு பாடத்தை வந்து எப்படி அவர்கள் வந்து ஒரு தீர்வு காண முடியும்? இந்த மாதிரியான பல்வேறு நிலை பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இன்றைய பாடத்தை வந்து அவர்கள் பூர்த்தி செய்யாத போது நாளை பாடம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு மிக பெரும் அழுத்தத்தை அவர்களிடத்தில் வந்து ஏற்படுத்தும். அப்போ ஒரு வாரமாக வந்து அவர்கள் அந்த ஹோம்ஒர்க் வந்து ப்ராப்பராக செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் பெண்டிங் வச்சாங்கன்னா அது எவ்வளோ ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து இருக்கா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், குறிப்பாக இந்த கூடுதல் செயல்திறன் சார்ந்து அவர்கள் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபடக்கூடிய நபர்களாக இருக்கும் பட்சத்தில், அதாவது கலை மற்றும் கல்வி சார்ந்த இரண்டும் தொடர்பான கூடுதல் செயல்திறன் வகுப்புகள் இவற்றிற்கு சென்று வருவதனால உடல் சோர்வும் வந்து அதிகமாக ஏற்படும். அப்போது அதில் இருக்கக்கூடிய போட்டிகள் தொடர்பாக ஒரு சில நாட்கள் வந்து அவர்கள் வகுப்பை புறக்கணிக்கக்கூடும். அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து வகுப்பை 1 or 2 வகுப்பை புறக்கணிப்பது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து அவர்கள் வகுப்பை புறக்கணித்து கொண்டு இருப்பது தான் வந்து அவர்களுக்கு ஒரு நாளடைவில் ஒரு மிக பெரும் பழக்கத்தை வந்து ஏற்படுத்துவதாக இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கிறதுனால இவர்கள் வந்து ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டு அவர்களுக்கு வந்து ஒரு மனச்சோர்வை வந்து அது ஏற்படுத்திடும். அப்படி ஏற்பட்டதுக்கப்புறம் ஏன் அந்த வகுப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல், அப்புறம் அந்த தேர்வை சார்ந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி அதாவது நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு வராமல் விடுறது. அப்போ நாளைக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து பங்க் பண்ணணும். கிளாஸுக்கு போனால் தான் டெஸ்ட் எழுதணும், போகாமல் விட்டுட்டால் டெஸ்ட் எழுத வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு தேர்வுகள். இப்போ தேர்வுகள் வந்து அவ்வப்போது வைத்தால் போதும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தேர்வுகள் வைப்பது, இம்மாதிரியான விஷயங்களும் வந்து அந்த தேர்வுக்கு சரிவர வந்து படிக்காத ஒரு நபர் வந்து அந்த வகுப்பிற்கு எப்படி வருவாங்க? அப்போது வராமல் போவதற்கான வாய்ப்புகள் இப்படியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வித மன அழுத்தம் வந்து ஏற்படுகின்ற காரணத்தினால அவர்களுடைய ஊக்கம் வந்து குறைக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய மதிப்பீட்டை வந்து இழக்கின்றனர். அதன் பொருட்டும் அவர்கள் வராமல் இருக்கக்கூடும். அடுத்து 5ஆவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, காலப்போக்கில் இந்த பழக்கங்கள் வந்து அவர்களுக்கு இயல்பாகவே மாற்றிவிடும். குறிப்பாக எம்மாதிரியான பழக்கங்கள் அப்படின்னா, காலையில் தாமதமாக எழுவது, அதன் பொருட்டு உரிய நேரத்திற்கு பள்ளிக்கு செல்லாமல் இருப்பது. அப்போது முதல் பாட வேலையை வந்து அவர்கள் சரிவர செல்வது கிடையாது. அப்போது அந்த முதல் பாட வேலை போயிடும். 2வது பாட வேலைக்கு போகணும் அப்படின்னா அதற்கும் நேரமாக கிளம்பி போனால் தான் போக முடியும். இப்போது தொடர்ந்து வந்து வகுப்புகளை வந்து அவர்கள் புறக்கணித்து கொண்டே போவது அவர்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே காலங்கள் செல்ல செல்ல இது ஒரு நாளடைவில் வந்து ஒரு மிக பெரும் பழக்கமாக மாறிடும். இப்போ இவர்களை பார்த்து 1-2 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்களுமே வந்து இந்த பழக்கத்துக்கு வந்து இயல்பாக இதையும் வந்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கான சூழல் வந்து ஏற்படும். ஏன்னா இந்த மாதிரி நம்மளும் வந்து கிளாஸ் கட்டடிச்சா எப்படி இருக்கும் அப்படி யோசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடும். ஏன்னா சோசியல் லேர்னிங் தியரி அப்படிங்கிறத சமூக கட்டமைப்பு சார்ந்து நம்ம கற்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான நபர்கள் வந்து எம்மாதிரியான விஷயங்களை வந்து செயல்களை மேற்கொள்கின்றனரோ அதை பார்த்து நம்ம எளிதில் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம் போல இருக்குது. அப்போது இந்த விஷயங்கள் வந்து இயல்பாக பழகிக்கொள்வதற்கான சூழல் வந்து ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து குறிப்பாக காலையில் நேரம் தாமதமாக எழுவதாக இருக்கலாம். அப்புறம் வந்து சோம்பேறித்தனம்,
இதைத் தொடர்ந்து வந்து சமூக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து மேற்கொள்வது, சரிவர திட்டமிடாத நிலைப்பாடு, இம்மாதிரியான விஷயங்கள் வந்து இதற்கு பின்னணி காரணமாக இருக்குது. ஏன் ஒரு விஷயம் வந்து காலப்போக்கில் பழகும் தருணத்தில் அந்த நபர் இன்னைக்கு நாம் வகுப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தா கூட அந்த பழக்கம் அந்த நபரை வந்து மாற்ற முயற்சிக்காது. அதற்கு அந்த நபர் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து தான் அந்த அந்த ஒரு விஷயத்தையே வந்து அந்த பழக்கத்தையே முற்றிலும் போக்குனா மட்டும்தான் அவர்கள் அந்த வகுப்பறைக்கு செல்வதற்கான நிலைப்பாடு வரும். அடுத்து 6வதான ஒரு விஷயம் என்னென்னா, வகுப்பில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை வந்து சோஷியல் லேர்னிங் தியரியில் ஆல்பர்ட் பண்டூரா வந்து இதை பற்றிய கருத்தை வந்து முன்வைக்கிறார். என்ன மாதிரியான கருத்து என்றால், பெரும்பாலும் மக்கள் வந்து ஒரு பெரும் கூட்டத்தில் நிறைய மக்கள் செய்வதை பார்த்து தான் வந்து அவர்கள் அந்த விஷயத்தை தானாக செய்ய முன்வருவாங்க. ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து தான் கற்றுக்கொள்கிறோம். நம்ம வந்து சுயமாக சிந்திக்கிறது எல்லாத்தையும் கடந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு பெரும் கூட்டம் வந்து எம்மாதிரியான விஷயத்தை வந்து மேற்கொள்கின்றனர், அப்போ அந்த விஷயத்தை நாமளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே வரும். இப்போது ஒரு சிலர் வந்து வகுப்பறை வந்து இப்போது வகுப்பில் வந்து ஒரு நபர் வரல அப்படின்னா அந்த வகுப்புக்கு வந்து எல்லாருமே வந்து வரத்தான் செய்வாங்க. ஆனால் ஒரு 5 பேர் ஒரு 6 பேருக்கு மேலே வந்து இன்று வகுப்பிற்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அதற்காக வந்து வளாகத்துக்கு வெளியே போய் ஏதேனும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோசிக்கும் தருணத்தில் அதற்கு இன்னும் சிலர் வந்து அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளும் போகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கும். அவர்களுக்கு வகுப்பிற்கு செல்லணும் என்ற எண்ணம் இயல்பாக இருந்தாலும் கூட அவர்களுடன் சேர்ந்து இவர்களுமே வந்து தாமாக முன் வந்து அவர்களுடன் அந்த விஷயத்தை வந்து அந்த செயலை வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவும் ஒரு வித காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து 7வதாக, வகுப்பை தவிர்ப்பது புத்தி கூர்மையை வரையறுக்காது. அதாவது வகுப்பை தவிர்த்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது தினசரி வந்து வகுப்பை தவிர்ப்பதே வந்து ஒரு காரணமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் வகுப்பில் வந்து என்ன கவனித்திருப்பார், அவருக்கு வந்து கல்வியினுடைய தேவை வந்து இருக்குமா, இந்த மாதிரி நம்ம பல்வேறு காரணிகளை வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சோம்பேறித்தனமோ அல்லது காலையில் தாமதமாக எழக்கூடிய ஏதேனும் ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பெரும்பாலான நபர்களுக்கு வந்து பொருந்துமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு பின்னால் பல்வேறு காரணிகள் இருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நலமின்மை ஏற்பட்டிருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பொறுப்புகளை எடுத்து சுமக்க வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கலாம், போக்குவரத்து நெரிசல்னால் ஏற்படக்கூடிய தாமதம், சரிவர வர முடியாத ஒரு சூழல், பதற்றம், படபடப்பு, இன்னும் சில பல அழுத்தம், அவங்களோட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரியான பல்வேறு காரணிகளும் வந்து இதற்கு காரணமாக அமையும். அது வகுப்பில் ஏதேனும் ஒரு சிலருக்கு வந்து அமையலாம். வகுப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேருக்குமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருமானா ஒரே நேரத்துல எல்லாம் வராது. ஒரே நேரத்தில் வருது அப்படின்னா அவர்கள் கூட்டமாக சேர்ந்து ஒரு சில விஷயத்தை மேற்கொள்கின்றனர். அது வந்து அவர்கள் சரிவர அவர்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் சிந்திக்காமல் செயலாற்றுவது தான். அதற்கு அவர்களுக்கு வந்து போதுமான விழிப்புணர்வு அவசியம். அந்த விழிப்புணர்வை வந்து மேம்படுத்தணும். அதை கொடுக்கும்போது மட்டும்தான் மாணவர்களை வந்து வகுப்பிற்கு வந்து வரவழைக்க முடியும். வகுப்பிற்கு சரிவர வரவழைக்க இந்த 7 காரணிகளை வந்து முன்னிறுத்துகின்றனர் உளவியலாளர்களான எட்வர்ட், டேசி, ஜாக்லின், அப்புறம் ஆல்பர்ட் பண்டூரா போன்ற உளவியலாளர்கள். இன்றைக்கி நாம் ஏன் மாணவர்கள் வந்து வகுப்பிற்கு சரிவர வருவதில்லை என்பதற்கான பின்னணி காரணம், உளவியல் சார்ந்த பின்னணி காரணங்களை வந்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.